ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா, எப்போ பாரு சப்பாத்தி கறின்னு என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்கள்ல. அதனால் இன்றைக்கி கறி இல்லாமல் சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து காலிஃப்ளவர் பராத்தான்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் தேவையான கொஞ்சம் மாவு பேசணேஞ்சு வச்சுருக்கேன். சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு ஒரு காலிஃப்ளவர், ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை. நான் அதுக்கு தேவையான மசாலா வச்சுருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா, மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, கஸ்தூரி மேத்தி, சில்லி பொடி, காஷ்மீரி சில்லி, மஞ்சள் பொடி, உப்பு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இஞ்சியும் பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும். நான் காலிஃப்ளவர் இந்த மாதிரி காய் செய்வதில் வச்சு பொடி பொடியாக சீவி வச்சுருக்கேன். கட்டி இல்லாமல் சீவிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக வரும். கடிக்கும் போது பெரிய பீஸு கிடைக்காது. பேன் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் ஒன்று சூடாகும். நான் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் ஒன்று வதங்கினதுக்கப்புறம் நம்ம சீவி வச்சுருக்க காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் உள்ளே சேர்த்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று வதங்கி வரட்டும். காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா வதங்கி அதில் இருக்க தண்ணியெலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம். மசாலா உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மசாலா சேர்க்கும் போது. இப்போ இல்லை, எப்போவுமே அந்த மாதிரியே செய்யுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 லெமன் புழிஞ்சு வச்சுருக்க ஜூஸு அதை இதில் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ண மசாலாவை இந்த மாதிரி உண்டையாக்கி வச்சுருக்கேன். நம்ம எப்படி இப்போ செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம இங்கே குழச்சி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு பீஸ் உண்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பருத்தி எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக பருத்த வேணால், சப்பாத்திக்கு பருத்தினா ஸ்மால் சைஸ் பருத்திக்கோங்க. பருத்திட்டு அதுக்குள்ளே இதை வச்சுட்டு இப்படி பண்ணிவிட்டு நான் வச்ச உண்டையை இதுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பருத்தி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பருத்தி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கல் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சிடலாம். இந்த மாதிரி பருத்தி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்லை வச்சுக்கலாம். இது எப்படி சுட்டு எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம். தோசைக்கல் வச்சு கல் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா வரும். இப்போ நம்ம இதை உள்ளே சேர்த்துட்டோம். ஒன்று சூடாகட்டும். நம்ம போட்ட ஒரு நிமிஷத்துலேயே ஒரு சைடு கலராக இருக்கும். நம்ம இப்போ திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்திருக்கும். நம்ம திருப்பி போட்டதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி திருப்பி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இதை நல்லா 2 நிமிஷம் ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். உங்கள் கிட்டே என்ன இருக்கோ, நெய்யோ எண்ணெயோ எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் நெய் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். அங்கே உங்களுக்கு பிளேட்டில் மாற்றி காமிக்கிறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கோபி பராத்தா. நாங்கள் இதுக்கு சைடிஷாக தயிர், கொஞ்சம் ஊறுகாய், கொஞ்சம் சாலடு இது தான் சாப்பிடுவோம். நான் மாங்காய் ஊறுகாய் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட எந்த ஊறுகாய் இருக்கோ அந்த ஊறுகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. தயிர் பிடிக்காதவங்க இது சும்மா சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.